ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமால அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, இவங்களே குடுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா, "ஏன் என்னையே ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பா, அம்மா, "நாங்க ஏன் பார்த்தா இப்ப உனக்கு என்னம்மா பிரச்சனைன்னு?" சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போறேன்னு" சொல்லிட்டு வந்து மெடிசன வந்து வெத்து வைக்கிறதுக்கு போவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பாவுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இவ என்ன இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்து பிஹேவ் பண்றா? ஆனா நல்லா தான் இருக்குது. அவ முன்ன விட ரொம்ப வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, ஒருவேளை அவளுக்கும் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கும் இந்த அந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த சீன் கட் ஆக, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க 2 ஃப்ரெண்டு ஜாங்கோ, ஃபேங்கோ பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங்கோ, ஃபேங்கோ செம்மையா வந்து சண்டை போட்டுருக்காங்க. அப்ப நடுவுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "இருங்க, இருங்க சின்ன பசங்க மாரி சண்டை போடாதீங்க. இந்தாங்க இந்த மின்ட் கேண்டிய சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு குடுத்துருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங் வந்து கேட்பாங்க, "இந்த மாரி என்னடி இது புதுசா கேண்டிலாம் வந்து குடுக்குற?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "இது எனக்கு ஹீரோ தான் வந்து குடுத்தாரு. என்னோட மெடிசின்க்கு பிட்டரா இருக்கிறதுனால இதுக்கு இது மாரி குடுத்தாருன்னு" சொல்லும்போது, நம்ம ஜாங்க, "ஓ! அவரா? செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு. ஆமா, என்ன நீ இப்போ வர வர அவர பத்தியே பேசிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ வேற ஏன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாங்கே வந்து புரியுது. செம்மையா இருக்காருடி, சூப்பரா இருக்காருன்னு சொல்லிட்டு. நம்ம சாங் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அமைதியா வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம சாங் உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி, "இவரு வந்து பார்க்க அழகா தான் இருக்காரு. பட் இவரு வந்து என்னோட டைப் மாரி தெரியல. பேசாம இவரு வந்து உனக்கு செட் ஆவாரு. நீ வேணா அவர லவ் பண்ணு" அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆகும். "என்னடி இப்படிலாம் பேசுற? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு இப்பதான் ரீசென்ட்டா வேற பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுல இது வேறயா? நானும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்னு" வந்து சொல்லும்போது, இந்த சாங் வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. "இல்லடி, நீ பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. உனக்கு அத பத்தி எந்த விதமான இதுவுமே இல்ல. நீ பேசாம இவரே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கும் அவருக்கும் செட் ஆகும்ன்னு" வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல. நான் இப்ப நல்லா தூங்குறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இப்போ வந்து நெறைய பெட்டர்ஸ் வந்து இருக்கு. நான் வந்து அப்ராட்ல வேற படிக்கணும், செய்யணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப்போ இல்ல எதுலயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோக்கஸ் வந்து கிடையாது. சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, நான் அப்ராட்ல சீட் கிடைச்சுச்சுனா நான் ஓடி போயிடுவேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த லவ் இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லன்னு" சொல்றாங்க. இத பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன் நல்லாவே பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரு என்ன திங்க் பண்றாருன்னு தெரியல. நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாங், ஃபேங் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாங் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்ப புடிச்சு போச்சு போல. பாத்தியா? நோட் பண்ணியான்னு சொல்லிட்டு நம்ம ஃபேன் கிட்ட கேட்கும்போது, நம்ம ஃபேங்கும், "ஆமா, நானும் அத வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு வேள வந்து 2 பேருக்கு ஏதாவது செட் ஆயிடுமான்னு" கேட்கும்போது, நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள செட் ஆகுதோ ஆகலையோ, நம்ம வேணா ஹெல்ப் பண்ணலாமா, செய்யலாமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஃபேன் என்ன பண்றான்னா, அவ தான் ஒரு தீர்மானத்தோட இருக்காளே, இந்த மாரி வந்து இந்த லவ்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எப்படி அவள சமாளிப்ப, பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஜாங்க, "அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், செஞ்சிடலாம்ன்னு" சொல்லிட்டு மியூசிக் போட்டு இங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்காங்க. பட் நம்ம ஃபேன் என்னன்னே தெரியல, ஒரு முகம் ஒரு மாரி ஆக்வர்டா வந்து இருக்கு. ஒருவேள நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ லவ் பண்றதுனால ஒரு முகம் அப்படி இருக்கா? இல்ல வேற ஏதாவது ரீசனா வந்து தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவையும் அவங்க தாத்தாவையும் வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாரி அகைன் உன்ன மீட் பண்ணலாம்ப்பா. நான் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இல்ல எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு, நான் இப்பவே சாப்பிட்டுன்னு தான் இருக்கேன். நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாரி ஹார்ஷா வந்து பேசுறாரு. இது எல்லாமே தாத்தாவும் வந்து கேட்டு, "நீ ஏன்பா இப்படி நடந்துக்கிற? பாஸ்ட்ல நடந்தது பாஸ்ட்டோட வந்து விட்டுரு. என்னமோ நான் தான் உன்ன தடுக்கிற மாரி உங்க அப்பா வந்து ஃபீல் பண்ணுவாரு" அப்படின்னு சொல்லும்போது, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோவும், அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெரிய சண்டையே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா, அமைதியா தான் இருக்காரு. இந்த சண்டைக்குள்ள வந்து தலையிடல. அது என்ன சண்டைன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெஸ்டர்ன் மெடிசின் டாக்டர். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த மெடிசின்லாம் படிக்கல. பட் அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா, தன்ன மாரியே ஒரு வெஸ்டர்ன் மெடிசின் டாக்டர் ஆகணும்னு ஆசை. பட் ஹீரோவுக்கு என்ன ஆசைன்னா, ட்ரெடிஷனல் சைனீஸ் டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன படிப்ப நான் படிக்க மாட்டேன். எனக்கு புடிச்சது தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடமென்ட்டா இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து திட்டுறாரு. "ஏன்டா என் பேச்சே வந்து கேட்க மாட்றேன்னு" சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றார்ன்னா, "இத்தன நாள் நானும் அம்மாவும் இங்க தனியா தான் இருந்தோம். அப்பலாம் வந்து வராத அக்கறை, இப்ப என்ன பெருசா வந்து அக்கறை வருதுன்னு" சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இத தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்து நெனச்சு பார்க்குறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ராட்ல படிக்க போறாங்கல்ல, ஸோ அதுக்கான எக்ஸாமு, அதுக்கான இதுவெல்லாம் பத்தி அவங்க ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து கூப்பிடுறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா போறாங்க. இந்த மாரி வந்து, "நீ என்னம்மா நீ ஒரே டைம்ல 2 பேர பார்க்குற, செய்றேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஃபோன காமிச்சு வந்து பேசுறாங்க பார்த்தா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஃபோட்டோ இந்த மழையில வந்திருப்பாங்களா, அத வந்து யாரோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்காங்க போல. இத வச்சு தான் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து இந்த மாரி கேள்வி கேட்கறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பிரேக்கப் ஆன விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. அவங்க கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. "ஏன் இந்த மாரி? ஏன் ஏதாவது பிரச்சனையா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி எங்களுக்குள்ள லாங்
டேர்ம் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து நாங்களாவே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம். ஸோ அதனால அதெல்லாம் எதுவும் பிரச்சனையே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ பத்தி சொல்றாங்க. இந்த மாரி அவரு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்ராட்ல வந்து படிக்க போறாங்கல்ல, அத பத்தியும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லும்போது, அவங்க அப்பா, அம்மாக்கு இன்னும் ஷாக் ஆகுது. "என்னம்மா நீ எல்லாமே இப்படி வந்து சொல்லாம கொள்ளாம செய்றியா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன, "இல்ல, இந்த மாரி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். பிரேக்கப் பத்தி, இத பத்திலாம். பட் ஆனா எனக்கு சரியான டைமிங் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் சொல்லல. ஸோ அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க. பட் ஆனா அம்மாவும், அப்பாவும் என்ன பண்றாங்க, "சரி ஓகேம்மா, நீ அப்ராட்லயே படிக்கிறேன்னே வச்சுக்கோ. பட் ஆனா அந்த எக்ஸாமு அது இதுன்னுலாம் இருக்கே, அதெல்லாம் நீ எப்படின்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி நான் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் டாப் 3 காலேஜ்ல பார்த்தீங்கன்னா வந்து அட்மிஷன் கூட போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் ஆயிடுச்சுன்னா, நான் ஃபெப்ல இருந்து ஸ்விட்சர்லாந்துக்கு போயிடுவேன்னு" சொல்லும்போது, இன்னமும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பகீர்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கோவப்படுறாங்க. "இந்த மாரி நீயாவே டிசைட் பண்ணிட்ட. அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட வந்து பதில் சொல்ற? கேள்வி கேட்கிற?" இந்த மாரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்றாங்க. "இல்லம்மா, நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்தேன்னா, நான் வந்து நல்ல வேலையில இருப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா கவலையா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா 27 வயசு ஆயிடுச்சாம். ஸோ அதனால வந்து நீ அங்க போய் படிக்க போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தா, நீ ஆரம்பத்துலருந்து வர மாரி இருக்கும். அது மட்டும் இது வேலை விஷயத்துல மட்டும் பாதிக்காது. நீ கல்யாண விஷயத்துலருந்து எல்லாமே உனக்கு பாதிக்கும். அப்புறம் உன் லைஃப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா, அம்மா ரொம்ப அந்த விஷயத்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து பேசும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்ட்ரெஸ் அப்படியே டென்ஷனா வந்து ஏறிட்டு வெளியில பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா, அம்மா பேசினதே பத்தியே நினைச்சுக்கிட்டு நெஞ்சு வந்து வலிக்குது போல செஸ்ட் எல்லாம். ஸோ அதனால நம்ம ஹீரோ சொல்லி குடுத்த அந்த அக்குபஞ்சர பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வர இந்த மாரி வந்து என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒரு சின்ன பிரச்சனை, வேற எதுவும் இல்லன்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீங்க அந்த மாரி அக்குபஞ்சர் பண்ணலாம் சரியாவாது. சரி விடுங்க. வாங்க நம்ம 2 பேரும் சாப்பிட போலாம்ன்னு" சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின "இல்லங்க நான் சாப்பிட்டேன்னு" வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோவா "பரவால்ல வாங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க நெய்பர்ஹுட்லயே இருக்கிற ஒரு கடையில போய் வந்து சாப்பிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இந்த காரமே இல்லாத இந்த சூப் வந்து குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, உடனே காரத்துக்கு எதையோ வந்து போட பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து தடுக்குறாரு. "ஏங்க நீங்க மெடிசன்லாம் எடுத்துக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு" சொல்லி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, "நீங்க இந்த மாரி ஸ்டடீஸ் அப்ராடுக்காக படிக்க போறீங்க அப்படின்னு ஏதாவது சொன்னா, உங்க ஃபேமிலில வந்து எப்படி எடுத்துப்பாங்க?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து, "ஏன் இப்ப ஏன் சடனா இந்த மாரி கேள்வி கேட்கிறீங்கன்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க. "இந்த மாரி எனக்கு அப்ராட்ல போய் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப அதனால தான் பெரிய வந்து பிரச்சனையே ஆயிடுச்சு." அப்படி இப்படிலாம் சொல்லி இது பண்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து, "எனக்கு வந்து எங்க அப்பா, அம்மா பேச்ச கேட்டு தான் நான் இங்க இருக்க லோக்கல் யூனிவர்சிட்டில படிச்சேன். இங்க வேலை பார்த்து செஞ்சேன். பட் இத்தன நாள் எனக்கு புடிக்காம செய்யலன்னு சொல்லல. எங்க அப்பா, அம்மாக்காக செஞ்சேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த விஷயத்துல என்னமோ தெரியல. புடிக்காம ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன். ஸோ நான் வந்து அப்ராட்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்ராட்ல படிச்சா நான் வந்து நெறைய சுத்தி பார்க்கலாம். நெறைய வந்து கத்துக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் அப்ராட்ல போய் படிக்கணும்னு வந்து ஆசைப்படுறேன். பட் எங்க அப்பா, அம்மா இப்படி பேசுறது எனக்கு இதுவா இருக்கு. இப்ப நான் என்ன டிசிஷன் எடுக்குதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப்ல நடந்த சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ணாரு. என்னன்னா, சேம் இதே சிட்யூவேஷன் தான் நம்ம ஹீரோ வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு. எப்போ? ஸ்டடீஸ் அப்போ மெடிசின்ல ட்ரெடிஷனலா எடுக்கலாமா? இல்ல வெஸ்டர்ன் மெடிசினா எடுக்கலாமான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க அப்பாவோட பேச்ச மீறியும் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் தான் வந்து எடுத்தாரு. ஏன்னா, அவங்க அம்மாக்காகவும் எடுத்தாரு. ஒரு பக்கம் அவங்க தாத்தாக்காகவும் எடுத்தாரு. இதுல வந்து என்னன்னா, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவும், தாத்தா 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் சைனீஸ் டாக்டர்ஸ் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா வந்து பிரஸ்ட் கேன்சரால இறந்து போயிட்டாங்களாம். அதுலயும் பார்த்தீங்கன்னா என்னன்னா, கீமோதெரபிலாம் எடுக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப வந்து பெயினா இருந்துச்சாம். பட் அட் த சேம் டைம் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ வலியே இல்லையாம். ஸோ இந்த ரீசனாலயும் தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் மெத்தட வந்து அடாப்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பெரிய டாக்டராவும் இருக்காரு. அது மட்டும் இல்ல அவங்க தாத்தா மாரியே வந்து வரணும். இந்த மாரி எங்க தாத்தா வந்து நல்ல டாக்டரா இருந்தாரு. நெறைய பேரு பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்தாரு. ஸோ அவர மாரியே நான் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் எங்க அப்பாவோட பேச்சையும் மீறி நான் வந்து இந்த இதுல இருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. என் மனசுக்கு புடிச்சதுனால தான் நான் இந்த வேலைய வந்து செய்றேன். சப்போஸ் எங்க அப்பாக்காக நான் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ரெக்ரெட் பண்ணா, அதுல வந்து எதுவுமே கிடையாது. ஸோ என் மனசுக்கு புடிச்சத நான் செஞ்சா, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ஸோ அதனால நானும் உங்களுக்கு அதே அட்வைஸ் தான் சொல்றேன். நீங்க வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுல தோத்து போயிட்டீங்கன்னா கூட பரவால்ல. பட் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் நீங்க அத வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால நம்ம
ஹீரோ என்ன சொன்னாங்க, நம்ம ஹீரோயினுக்கு நல்ல சஜஷன் தான் குடுக்குறாங்க. நீங்க போய் வெளிநாட்டுல போய் படிங்க. அதுல தப்பே இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகி, நம்ம ஹீரோ குடுத்த அந்த இது பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு ஜாலியா வந்து இருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா தான் போறாங்க. இப்ப இந்த ஆரிகேமிலாம் பண்ணுவாங்கல்ல, நம்ம ஹீரோயின் அத பத்திலாம் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க லைஃப்ல நடந்த இன்னொரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த மாரி நான் வந்து கிராஜுவேட் ஆயிட்டு, இந்த மாரி ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பண்ண போறேன்னு சொன்னோனே, எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க, செஞ்சாங்க. பட் அந்த டைம் எங்க அம்மா எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவா அட்லீஸ்ட் நீங்க பண்றது புடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ பட் உங்கள சப்போர்ட் பண்றாங்கல்ல, அத நீங்க நெனச்சு பெருமைப்படுங்க. அத நெனச்சு நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அட்வைஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா கிட்ட போய் இந்த மாரி பேசுறாங்க. நான் அப்ராட்ல போய் படிக்கிறேன். சப்போஸ் நீங்க சொன்ன மாரி ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா, உடனே வந்து ஊருக்கு நான் வந்துர்றேன். ஸோ, அதனால உங்களோட ஃபீலிங்ஸ நான் ஹர்ட் பண்ணல. நானே எனக்கு புடிச்சத செய்றேன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா, அம்மாவ எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து சமாதானம் வந்து படுத்துறாங்க இங்க நம்ம ஹீரோயின. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் போடுவாங்க. பட் அவர் மெசேஜ்க்கு எந்த விதமான ரிப்ளேயும் இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டிங் பண்ணிட்டு, அவங்க அப்பா கூட பேசின விஷயத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. இது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டயே வந்துட்டாங்க. இந்த மாரி நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணேன். எதுக்கு மெசேஜ் பண்ணேன்னா, அப்பாவும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அப்ராட்ல வந்து படிக்கிறதுக்கு ஓகே சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமா வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாரி நான் வேணா உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போகட்டுமா? அது செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கார்ல வந்து போறாங்க. செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கும்போது, அவரும் பார்த்தீங்கன்னா, இருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அது ஒரு லேக் சைட்ல பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபீலிங்ஸ் இங்க வந்து ஷேர் இந்த மாரி நான் எப்பயாவது கோவப்பட்ட, ஃப்ரஸ்ட்ரேட் ஆன, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா நான் இங்க தான் வருவேன். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் உங்கள வந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, இங்க சன்ரைஸ்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு, அங்கேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு அங்கேயே வந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆகுது. சன்ரைஸையும் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அழகா வந்து ஜாலியா வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் வழக்கமா அவங்களோட வேலைக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா வந்து மழையில அந்த கார்ல வந்து போயிட்டுருக்கும்போது, திடீர்னு அவங்க கார் பார்த்தீங்கன்னா நிக்குது. சரி அவங்களும் பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல ஒரு மாரி உடம்பு சரியில்ல, வயிறு வலிக்குது போல. ஸோ அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கால் வருது. ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து ஏதோ பிரச்சனை பண்றாருன்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணதுக்காக போறாங்க. என்னன்னா, அந்த தங்கிட்டு இருக்கவர் பார்த்தீங்கன்னா, அவரு ரூம்ல அவரோட வெட்டிங் ரிங் வந்து தொலைச்சுட்டாருன்னு வந்து சொல்றாங்க. இந்த ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நாங்க கண்டுபிடிச்சு தரோம் சார் சொல்லிட்டு, பட் அந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து தொலைக்கல. எனக்கு வந்து திருடிட்டாங்க. அதோ இந்த கிளீனிங் லேடி தான் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கும்போது அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு சும்மா கார்டனுக்கு போறேன். உள்ள வர சமயத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட ரிங் வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ இவங்க தான் வந்து திருடியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் லேடி மேல பழிய போட்டாரு. உடனே அந்த கிளீனிங் லேடி பார்த்தீங்கன்னா வந்து, "இல்ல சார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார்ன்னு" வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல எதுவும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து தேடி பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு, அங்க இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, "நீங்க ரெஸ்ட் ரூம்ல போய் தேடுங்க. நான் வந்து கார்டன்ல போய் தேடுறேன்னு" சொல்லிட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா, இந்த மழையில வந்து தேடிட்டே இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வயிறு செம்மையா வந்து வலிக்குது போல. அந்த வலியிலேயே பார்த்தீங்கன்னா, வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா, அந்த ரிங் வந்து அவங்களுக்கு கிடைச்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமரும் சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா, அந்த வெட்டிங் ரிங்ல சொல்ல தொலைச்சுட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும்ன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க அந்த ஹோட்டலோட ஹெட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து வந்து பாராட்டுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு ஃபேங் இருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அங்க தான் வந்து இருக்காரு. அந்த கஸ்டமர வழி அனுப்பி வச்சுட்டு, இந்த மாரி நம்ம ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது, நம்ம ஃபேங் தான் வந்து சொல்றாங்க. இந்த மாரி அவ மழையில நனைஞ்சுட்டால. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போயிருக்கான்னு சொல்லிட்டு, அந்த ஹெட் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, பெயின் ரொம்ப வந்து தாங்க முடியல போல. ஏன்னா பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட்டே போல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஜாங்கும் வந்து வராங்க. இந்த மாரி நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஜாங் கிட்ட இந்த மாரி ஏதாவது பெயின் கில்லர் குடு, என்னால ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோ குடுத்தார்ல இந்த சாஷே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கூட இருந்தது, அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மொமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்க்குறோம். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. பட் லாஸ்ட் எபாலஜில வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த மாரி நம்ம ஹீரோயின் அந்த கடையில வந்து சாப்பிட்டுருப்பாங்கல்ல. அப்ப அந்த கடைக்காரர் வந்து கேட்கறாரு, "என்னம்மா உங்க 2 பேருக்கும் வேற வேற டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி, நீங்க 2 பேரும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இல்லங்க அவரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்னு" சொல்லி இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "உங்கள வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் டாக்டரா நான் வெறும் வந்து இந்த மாரிலாம் காரமா சாப்பிட மாட்டேங்க. ஸ்கேட்டிங் போர்ட்லாம் வந்து இருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. எல்லாத்தையும் வந்து நீங்க ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்து இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப வியர்டா இருக்கீங்க. நீங்க உங்க டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரிங்கம்மா, ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அமைதியா சிரிச்சுட்டே வந்துருக்காங்க. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.